Praise the Lord Jesus Christ. எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். இன்னைக்கும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னு பார்க்கலாமா? என்னோட நீதிமொழியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம் எடுத்துக்கோங்க. அதுல செகண்ட் பார்ட் தான் நம்ம வாசிக்க போறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆமீன். காலையில எழுந்ததும் நீங்க யாரை தேடுறீங்க, என்ன தேடுறீங்க? வேதம் சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். நம்ம தேவனை தேடினா, அதிகாலையில தேடினா நிச்சயமா நம்மளால தேவனை கண்டடைய முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மளோட இடைப்படுவாரு, தேவன் நம்மளோட பேசுவாரு, நம்மளால தேவன் பிரசனத்தை உணர முடியும். அவரோட சில பேர் சத்தத்தை கொண்டு பேசுவாரு, வேத வசனத்தின் மூலியமா பேசுவார். இது நிச்சயம். சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமா பேசுவார். உணர்வுல அந்த ஆவியோடு கூட பேசுவாரு, வேத வசனத்தின் மூலியமா பேசுவாரு. சில பேரோட அந்த சத்தம், தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். நீங்க அதுல எந்த லெவல்ல நீங்க தேவனோட உறவை வைத்துக் கொண்டிருக்கீங்கிறத பொறுத்து ஆண்டவர் அப்படி பேசுவாரு. இங்க வேத திட்டமும் தெளிவுமா சொல்லுது, யாராக இருந்தாலும் அதிகாலையில நம்ம தேவனை தேடுறச்சே என்னை கண்டடைவார்கள். நம்மள காண்கிற தேவனை தான் நானும் நீங்கள் ஆராதிக்கணும் இல்லையா? அப்ப தேவனை நான் கண்டு அடையணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல யாரை தேடணும்? செல்போனையா, கணவனையா, மனைவியா, இல்ல ஃப்ரெண்ட்ஸையா, இல்ல போதகர்களையா, இல்ல பிள்ளைகளையா, இல்ல டிவி நியூஸையா, இல்ல மற்ற வேலைகளையா? இல்ல இல்ல இல்ல. போன்ல வர மெசேஜ் பார்த்தா, இல்ல கேலண்டர்ல இருக்கிற வாக்கு தத்தணும் இல்லைங்க. அதிகாலையில தேவனை தேடுகிறச்சே நம்ம தேவனை கண்டடைய முடியும். அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு காலையில எழுந்த உடனே ஏசப்பா ஸ்தோத்திரம் நன்றி சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு தேவ சமூகத்துல போய் முட்டி போட்டு ஜபிச்சு அவரை துதித்து ஆராதித்து வேதம் வாசித்து ஜபிச்சு பாருங்களேன், நிச்சயமா நீங்க தேவனை கண்டடைய முடியும். ஆமே. இது வரைக்கும் அந்த அனுபவம் எனக்கு இருந்தது, ஆனா இப்ப இல்லைன்னாலும் மறுபடியும் ஆண்டவர் மறுபடியும் நம்மள இந்த வார்த்தையை கொண்டு என்ன பேசுறாரு? தேட சொல்றாரு. தேடி பாருங்க, நிச்சயமா கண்டடைவீங்க. ஜபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, வேதத்துல நீ சொல்லி இருக்கிறீர் ராஜா, நீர் பொய் சொல்ல மனுஷன் நல்ல மனமாற மனுக்குத்துற நல்ல ராஜா. அதிகாலையில் உம்மை தேடுவார்கள் கண்டு அடைவார்கள் என்று வேதத்துல சொல்லியிருக்கீங்க ராஜா. அதிகாலையில தேடக்கூடாதபடிக்கு இந்த உலகத்தின் சத்தமோ, எங்களுடைய சத்தமோ, ஆண்டவரை பிசாசின் சத்தமோ எதுவும் ஆண்டவரை எங்களை தொடாதபடிக்கு அதிகாலையில் உம்மை தேட, பிள்ளைகளுக்கு வருகிற அந்த போராட்டத்தை எல்லாத்தையும் ஆண்டவரை நீக்கி போட்டு உம்மை தேடி உம்மை கண்டடைய ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் நாங்கள் எல்லோரும் அதிகாலையில் உம்மை தேட எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆவியானவர் உதவி செய்யும்படியாக, அதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கும்படியாக, அந்த தீர்மானத்துல நிலைத்து நிற்க அதுக்கான வழிவாசலை திறந்து கொடுத்து அந்த தீர்மானத்துல நிலைத்து நிற்க கிருபை தாங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். அதிகாலையில தேட தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு நைட்டு படுக்கச்சு ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் போனை பார்த்துட்டு இருக்காதீங்க. சீக்கிரமா குறித்த நேரத்துக்கு படுத்து எல்லாத்தையும் அந்த நேரத்துக்கு செஞ்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு பண்ணுங்க. காலையில எழுப்புங்கப்பா, உம்மை தேடி உம்மை கண்டு அடையணும்னு. நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்வார். God bless you.